Taste the Daily. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கு ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, சைனஸ் அதிகமாக இருக்குது. சைனஸ் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால கண் வலி, கண் இமைகளில், கண்ணுக்குள்ளே அந்த கண்ணினுடைய கீழ்ப்பகுதி இந்த இடத்துல ஒரு வீக்கம் ஏற்படுது, வலி இருக்குது. பொதுவாகவே சைனஸ் அதிகமாகும் பொழுது நமக்கு அந்த இடத்துல பெயின் ஏற்படும். சைனஸ் அதிகமாகும் போது லிவருக்கு சக்தி ஓட்டம் குறையும். லிவருக்கு சக்தி ஓட்டம் குறையும் போது லிவருடைய வெளிப்பகுதி தான் கண். அப்போ கண் பகுதி, அந்த இமை பகுதியில் சின்ன பிரச்சனை ஏற்படுது. ஸோ இது நம்ம சரிப்படுத்தணும் அப்படின்னா நம்ம உடம்புல முதல்ல சைனஸினுடைய தன்மை அதிகமாக, மூக்கடைப்பு இருக்கக்கூடாது, சளி தொந்தரவு இருக்கக்கூடாது. அந்த மூக்கடைப்பு, சளி தொந்தரவு இல்லாமல் இருக்கக்கூடிய பயிற்சிகளை கரெக்டாக எடுத்துகிட்டே வந்துட்டு அப்புறம் கண்ணுக்கு சக்தி கொடுக்கக்கூடிய முத்திரைகளையும் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தரலாம். இன்றைக்கு பார்க்கக்கூடிய இந்த பயிற்சியை காலையில் 6லேருந்து 6:20க்குள்ளே சூரிய ஒளி படுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மாலை 5:30லேருந்து 6 மணிக்குள்ளே சூரிய ஒளி படுற மாதிரி ஒரு 10 நிமிடம் தான் பயிற்சி பண்ணுங்கள். வெரி குட் ரிசல்ட் கிடைக்கும். இன்றைக்கு நிறைய நபர்கள் சூரிய ஒளி மேலே படக்கூடிய அளவுக்கு நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்கிடலை. அதனால் அது மேலே படும்பொழுது நமக்கு அவ்வளோ அற்புதமான ஆற்றல் கிடைக்கும். உணவில் ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, குளிர்பானங்கள் சாப்பிட்றது இதெல்லாமே மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டங்கத்தரி கிடைக்கும், அது உணவில் எடுத்துக்கோங்க. தூதுவளை கீரை கிடைக்கும், அதை உணவில் எடுத்துக்கோங்க. வாரத்தில் ஒரு நாள் அருகம்புல் சாறு கொஞ்சம் சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமாக மிக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் லிங்க முத்திரை. இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். இது சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடி. கண்களை திறந்து கொள்ளுங்கள். லிங்க முத்திரை. எல்லா கையும் சேர்த்துக்கோங்க. இடது கை கட்ட விரல் நேராக வச்சுக்கோங்க. எல்லா விரல்லையும் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இந்த முத்திரை செய்யும் பொழுது லங்ஸுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிராங்கியல் முத்திரை. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை ஆஸ்மா முத்திரை. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். வலது பக்கம், இடது பக்க லங்ஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிராண முத்திரை. மோதிர விரல், சுண்டு விரல் அதோட மேயத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன நாடி சுத்தி. இடது கை சின்முத்திரை. வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இடது நாசியில் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. அந்த மூச்சு உள்ளே எடுக்கும் போது அடிவேர் வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது அப்டாமன் லேசாக உள்ளே போய் கிடணும்.
இந்த மாதிரி 10 முறை நிதானமாக பண்ணிக்கணும். இப்போ மோதிர வரல்னால இடது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வலது நாசிலே மூச்சை உள்ளழுங்க, வலதிலே மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. இந்த மாதிரி நிதானமாக 10 முறை பண்ணிக்கணும். இப்போ வலதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க, லெஃப்டில் மூச்சை உள்ளழுங்க, லெஃப்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க, ரைட்டில் மூச்சை வெளியே விடுங்க. எகெயின் லெஃப்டில் இன்ஹேல் பண்ணுங்க, ரைட்டில் மூச்சை வெளியே விடுங்க. இடதில் இழுத்து வலது. இந்த மாதிரி 10 முறை பண்ணிக்கணும். அப்படி மாற்றிக்கோங்க, வலதில் இழுத்து இடது, ரைட்டில் இன்ஹேல் பண்ணுங்க, ரைட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க, லெஃப்ட் நாசியில் மூச்சு வெளியே விடுங்க. மீண்டும் வலதில் மூச்சை உள்ளழுங்க, இடதில் மூச்சு வெளியே விடுங்க. இந்த மாதிரி நிதானமாக 10 முறை பண்ணிக்கணும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படி அர்த்த பத்மாசனம். இப்போ லிங்க முத்திரை. எல்லா கையும் சேர்த்துக்கோங்க, இடது கை கட்ட விரல் நேராக வச்சுக்கோங்க. எல்லா கை விரல்லையும் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். லங்ஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிராங்கியல் முத்திரை. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆஸ்மா முதிரை. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிராணமுத்திரை. மோதிர விரல், சுண்டு விரல் என்னோட மேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இடதுகை சின்முத்திரை. வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இடது நாசியில் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. மூச்சு உள்ள இழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும், மூச்சு வெளியே விடும்போது வயிறு உள்ள வைக்கணும். பத்து முறை நிதானமாக பண்ணிக்கோங்க. இப்போ மோதிர வரனால இடது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வலது நாசிலே மூச்சை உள்ளெழுத்து, வலதிலே மூச்சு வெளியே விடுங்க. இந்த மாதிரி நிதானமாக 10 முறை பண்ணிக்கணும். இப்போ இடதில் இழுத்து வலது. இந்த மாதிரி நிதானமாக 10 முறை பண்ணிக்கணும். அப்படியே மாற்றிக்கோங்க. வலதில் இழுத்து இடது. இந்த மாதிரி நிதானமாக 10 முறை பண்ணிக்கணும். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சியை இடைவிடாமல் காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீட்டில் உள்ளவர்கள் மதியமும் சாப்பிடுவதற்கு முன்பாக பயிற்சி பண்ணுங்கள். மிக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Taste the Daily.